போகிறாரு. ஆனால் போகும்போதே தெரியுது ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தடியெல்லாம் நடத்தி தான் வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். வண்டி பார்த்தீங்கன்னா நகரவே இல்லை அப்படின்னும் போது எக்கச்சக்கமான பரபரப்பாக நம்மளாம் பார்த்தீங்கன்னா டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன், தளபதியாக இன்னும் உள்ள வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, அங்கே நின்று பேசிட்டு போயிடலாமா? ஏன்னா இந்த மாதிரி உள்ளே வர வர பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் நெருக்கம் அதிகமாகும் அப்படின்றதுனால நான் அப்படி யோசிச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அடித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அடித்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு தான் காட்டினாங்க. அதே மாதிரி இன்னொரு அசம்ஷன்ஸ் பீப்புள்ஸ்லாம் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கரண்ட்டில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் லைட் இருந்தது, அதுக்காக அந்த ஜென்ரேட் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை சுற்றி இருக்க அந்த ட்ரோன் கேமராஸ்லாம் நமக்கு காட்டின ஃபுட்டேஜஸ் பொறுத்த அளவுக்கு கரண்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் நமக்கு கரெக்டாக தெரியல. அதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கரண்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக ஆஃப் பண்ணியிருந்தோம், ஆனால் ஜென்ரேட் போட்டு ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கிளியராக பார்க்கும்போது, விஜய் அவர்கள்